ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பிரபாகரன். ஆசியா கப் 2025 சரிங்களா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்சுடைய ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன மேட்ச் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, அந்த மேட்ச்சை நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜோதிட கணிப்பு ரீதியாக, அதாவது நமக்கு வந்து என்ன கணிப்பு வருதோ நம்ம அதை வந்து தெளிவாக கொடுத்துட்ருக்கோங்க. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேவரட்டான அணி இல்லை நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரபட்சம் பார்க்குறதில்ல. அஸ்ட்ராலஜி ரீதியாக என்ன ப்ரிடிக்ஷன் வருதோ அதை நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ போன மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வெற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்திய அணி வந்து ட்ராவாகி சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றுருச்சு. ஆனால் பொதுவாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா அணிக்கு தான். என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அதாவது வேர்ல்டு நம்பர் 1 டீம் இந்தியா. ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு டீமில் சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஒரு ரெண்டு இந்த சீரீஸ்லேயே வந்து ரொம்ப அன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து 200 ரன்ஸ் சேசிங் வச்சு அதையும் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ உண்மையான வெற்றி அப்படிங்கிறது வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான். இதுதான் ஜாதகத்துடைய அமைப்பு. ஸோ எவ்வளோ பலம் பொருந்திய ஆப்போசிட்டான ஒரு ஆளை நம்ம வந்து எதிர்க்கும்போது கூட சரிங்களா, நம்ம அன்னைக்கு நாள் நமக்கான ஒரு கரெக்டான ஒரு நாள் கரெக்டான ஒரு அமைப்பில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஆளையுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பலம் காட்டலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவுடைய மேட்ச்சு. சரிங்களா, ஏறக்குறைய அஸ்லங்காவுடைய ஜாதகம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பலமாக இருந்ததுனால தான் சரிங்களா, அவங்களுடைய டீம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்துக்கு போய் நின்றுருக்காங்க. சரிங்களா, அப்படி நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா அணிக்கு தான் வெற்றி. அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா அணி நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருந்தும் சூரியகுமார் யாதவுடைய ஜாதகமும் அதாவது சொன்னோம் இல்லைங்களா, போத் ஆர் ஈக்குவல் பவர், ரெண்டு பேர்த்துக்குமே சரியான ஜோதிட அளவில் ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால தான் ஈக்குவல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரிடம் வந்துச்சு. பட் வந்து சூப்பர் ஓவரில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச்சில் நம்ம தோத்தாலும் ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அஸ்லங்காவுடைய ஜாதகம் 100% வேலை செஞ்சுருக்கு. சரிங்களா, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா, வெற்றியோ தோல்வியோ சரிங்களா, நம்ம ஒரு ஃபேவரட்டான டீமு. ஸோ இந்த டீம் வந்து நம்ம வந்து சொல்லலாம், இல்லை இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நாலேஜை வச்சு இந்த டீம் ஃபார்மான டீம் அப்படின்னு நம்ம கொடுக்குறது இல்லைங்க. முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக என்ன வருதோ அதை மட்டுமே நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சரி போன மேட்ச் விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஃபைனல் நடக்கக்கூடிய மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஏறக்குறைய 6:30 மணிக்கு லோக்கல் டைம் 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்தியன் டைம் பிரகாரம் 8 மணிக்கு நைட் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, கேட்டை நட்சத்திரம், மரண யோகம், கரசை கரணம். ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த மேட்சுங்கிறது நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ட்ரீம் பிளேயர்ஸுக்கு யாருக்கெல்லாம் பலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க. இது ஏன் இந்த டைம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரீம் பிளேயர்ஸோடைய கணிப்பில் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேஷன் அப்படின்றத கொடுத்துருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ வெற்றி பெறுவதற்கான அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸில் வந்தது 2 பேர்த்துக்குமே சூரியகுமார் யாதவ் மற்றும் சல்மான் அலி ஆகா, இந்த 2 பேர்த்துடைய ஜாதகமும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஈக்குவலாக பலமாக இருக்குது. சரிங்களா, அப்படிங்கும்போது இது வந்து நம்ம வின்னிங் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரா அப்படின்னு தான் கொடுக்க முடியும். ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. ஆனால் இருந்துட்டாலும் நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா ஆருடம். அந்த ஆருடம் நிறைய மேட்சஸ் இப்போ வரைக்குமே நம்ம ஒரு யூடியூப்பில் பொறுத்தளவுக்குமே ஒரு 5 மேட்சஸ் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அது ஏறக்குறைய எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மெத்தட் ஆருடம் வந்து இந்த மேட்ச்சில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருடம் 1 இந்திய அணி வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து 150+ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போத் ஆர் ஈக்குவல் பவர். சரிங்களா, கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆ, ஒரு ஒரு நம்ம எதிர்பார்க்காத டைமில் விக்கெட்டு போகும். அதாவது என்ன சொல்றேன்னா, எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நெறைய நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. மோஸ்ட் த்ரில்லிங் மேட்சா இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, போத் ஆர் ஈக்குவல் பவர் அப்படிங்கும்போதே, ஏறக்குறைய வந்து சரியான ஃபைட்டு, ஒரு யுத்தகளம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா இருந்துட்டாலுமே, ஒன் செகண்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன் சைடா எடுத்துட்டு போகிற மாரியும் வரும். சரிங்களா? ஏன்னா, அந்த மாரி தான் ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ இன் திஸ் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ், ஆல்ரவுண்டர், ஸோ டோட்டலா எல்லாருமே டாமினேட்டட் பண்ணக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்கு. அதே மாரி 1 பேட்ஸ்மேன் 80+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி மோஸ்ட் த்ரில்லர், அதாவது 6 மோஸ்ட் த்ரில்லர் அண்ட் மேபி சான்சஸ் டூ சூப்பர் ஓவர் மேட்ச். ஸோ ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அமைப்பில், சரிங்களா, பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஓவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கூட இந்திய அணி வெற்றி பெறலாம் அப்படின்ற அமைப்பு கூட வரலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகளுக்கு வந்திருக்கு. ஸோ வர்றதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெமண்டஸ் கேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அற்புதமான கேச்சஸ். ஸோ அந்த மாதிரி கேச்சஸ்லாம் நிறையா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி 2 பிளேயருக்கு பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஆகும் அப்படிங்கிற அளவுக்கும் இந்த ஆறுடத்தில் வந்திருக்கு. இது நான் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இருக்கிற ஒரு அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு ஆறுடத்து ரீதியாக வந்துச்சு. அதனால் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏறக்குறைய ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிற நம்ம மேட்சை வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்டேட்டை வாங்கிக்கலாம். இப்போ இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய மேக்ஸிமம் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, கடைசியாக நம்ம எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு 60 to 65% இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இருக்குது. இதில் நான் வந்து சில முக்கியமான ஒரு 4 பேர்த்த பார்த்தேன். ஜாஸ்பிரிட் பும்ரா, சஹின்சா அஃப்ரிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ராஃப், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 4 பேருமே மேட்சை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க. அவங்களது மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சஹின்சா அஃப்ரிடியோட ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஹாரிஸ் ராஃபுடைய ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லை. சரிங்களா? 2 3வது பும்ராவுடைய ஜாதகம் ஓரளவுக்கு பலமாக இருக்குது. அப்படி இருக்குது. அதாவது ஒரு 50%க்கு மேலே பலமாக இருக்குது. வருண் சக்கரவர்த்தியோடைய ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்திருக்கு. அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய, அதாவது ஆல்ரவுண்டர் சம்திங், அவங்களுடைய ஜாதக அமைப்புகளாக ஓரளவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளேயர்ஸ் ரீதியாக. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பும்ரா, சஹின்சா அஃப்ரிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ராஃப், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த சீரியஸ், சரிங்களா, வேறு ஏதாவது சீரியஸ் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு ஜோதிட ரீதியான தகவலை கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நிறைய நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? தனிப்பட்ட ரீதியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். டெலிகிராமில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த சீரியஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.